ஹாய் வியூவர்ஸ், நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். முன்னாடி வீடியோவில் இது பாருங்கள், பெரிய லாங் புடலங்காய். என் பையன் கீழே அதை கொஞ்சம் பிச்சுட்டாங்க. பிச்சோடனே இந்த புடலங்காயே பழுத்துருச்சுங்க. சரி, ஓகே, விதைக்கி விட்டுடலாம் அப்படின்னு விதைக்கி விட்டுட்டோம். இன்றைக்கி சமையல் செய்யறதுக்கு ஒரு காயுமே இல்லைங்க. சரி, வீட்டை சுற்றி பார்க்கலாம், காட்டுக்கு போக முடியாது. ஸோ வீட்டை சுற்றி எதாவது காய் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்தேன். பார்த்தாக்கா இந்த பழம் பழுத்துருச்சு. சரி, அடுத்த காய்க்கு போகலாம் அப்படின்ட்டு அடுத்த காய்க்கு போயிட்டேங்க. இந்த காய் பாருங்களேன், இது எங்கள் அம்மா இதுதான் வச்சுட்டாங்க. எப்படியும் இது பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய புடலங்காய் பாருங்கள், இவ்வளோ பெரிய புடலங்காய் கிட்டத்தட்ட என் இடுப்பு அளவுக்கு இருக்குங்க. இந்த ஒரு புடலங்காய் பண்ணால் எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. போதுங்க, இன்றைக்கி இந்த புடலங்காயை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்களேன். ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதிரி லாங் புடலங்காய் வந்து அந்த அளவுக்கு காய்க்கவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப கம்மியாக தான் காய்க்குது. இது பாருங்கள், எங்கள் அம்மா ட்ராகன் ஃப்ரூட்டு தோட்டத்தில் நடுறதுக்காக அதெல்லாம் எடுத்து பதியம் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால் சரி, ஓகே, இதை போய் இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன புடலங்காய் நிறையா காய்க்குதுங்க. இந்த மாதிரி வளர்த்தி புடலங்காய் கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்குது. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.